சிலர் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் ஸ்குவிட் கேம் கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா விட்டுட்டானுங்க. ஸ்குவிட் கேம் சீசன் 3யோட கொலாபரேஷன் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே விட்ருக்கானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட்டில் நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. இல்லை என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுத்துருக்காங்க கைஸ். போய் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் ஆடி இந்த டோக்கன்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து கலெக்ட் பண்ணிட்டு வரணும். கலெக்ட் பண்ணிட்டு மட்டும் இல்லாமல் இந்த இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. எக்ஸைட் பண்ணுற மாதிரி. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்கானுங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட் லைட் க்ரீன் லைட்டில் வரக்கூடிய இந்த அக்கா பண்டில் பண்ணால் கொடுத்துருக்கானுங்க. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இதுக்கு பேசாமல் பிளேயர் பண்டில் கொடுத்துருந்தா கூட பரவாயில்லடா. ஏன்டா என்ன இப்படி பண்ணுறீங்க? இந்த பண்டில் நல்லா இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா பொம்மை மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. ரொம்ப பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். இதே ஃப்ரீயாக தான் கொடுக்குறானுங்கிறதுனால வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொன்று ரிவார்ட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா டெட் பாக்ஸ். இந்த டெட் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் கைஸ் இருக்குது. ஸ்குவிட் கேம் பேசத்தில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டானா கொடுத்துருக்காங்க. எஃபெக்டோட சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த கட்டானா பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட்டில் விட்ட கட்டானா கைஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டாப் அப் பண்ணி எடுத்துருப்பீங்க ஓல்டு பிளேஸ்.